ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருங்கோணத்தில் நம்ம வந்து பூஜா பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு ரோல் எடுத்திருக்கேன், ரோஸ் கலரில் ஒரு ரோல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 6 அடியில் 12 ஒயர் கட் பண்ணணும், 6.5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணணும். டோட்டலாக வந்து 14 ஒயரு. ஃபஸ்ட்டு ஒயர் மட்டும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு அடி ஸ்கேலு, நீங்கள் உடன் ஸ்கேல் தான் எடுக்கணும்னு கிடையாது, நீங்கள் வந்து கிளாஸ் ஸ்கேல் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயரு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 6.5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா மீதி 12 ஒயர் வந்து நம்ம 6 அடியில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 6 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதே அளவில் இன்னொரு ஒயரும் கட் பண்ணிக்கலாம். 2 ஒயர் மட்டும் 6 அடி, மற்றதெல்லாம் வந்து 6 அடி. இப்போ 6 அடியில் இன்னும் 12 ஒயர் நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அதே ஸ்கேலில் வந்து அளந்துக்கலாம். 1 2 3 4 5 6. இப்போ ஒரு ஒயர் கட் பண்ணிட்டேன். இன்னும் பேலன்ஸ் வந்து 11 ஒயரும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், 6 அடியில் 12 ஒயரும் 6 அடியில் 2 ஒயரும் கட் பண்ணியாச்சு. இந்த 6 அடியில் கட் பண்ண ஒயரை தனியாக வச்சுக்கலாம். இப்போது இந்த 6 அடியில் கட் பண்ண ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஈக்குவலாக மடிச்சிக்கலாம். நம்ம ஈக்குவலாக மடிச்சிட்டேன். இப்போ வந்து ரன்னிங் ஒயரு, நம்ம கட் பண்ணது போக மீதி ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து ரன்னிங் ஒயரு. அதை எடுத்துக்கலாம். அதை வந்து அளந்துக்கோங்க. ஈக்குவலாக பாதியாக மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து அளந்து அது எங்கே முடியுதோ அங்கேயே வந்து மடக்கிக்கோங்க. இப்போ நாட் போடலாம். நார்மல் நாட்டு தான் நம்ம போடுறோம். மடக்கின ஒயர் அடியில் இருக்கணும். இப்போது சரியா? இப்போது மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக இல்லை, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈக்குவலாக இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு ஒயரை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து டோட்டலாக இந்த 6 அடியில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஒயர் கட் பண்ணோம்? 12 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். அது போக 2 ஒயர் வந்து 6 அடியில் கட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த 6 அடியில் கட் பண்ணதில் 5 ஒயரை நம்ம வந்து வரிசையாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன், இன்னும் 4 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 6ஆவதாக ஜாயின் பண்ண போகிற ஒயர் பார்த்திங்க அப்படின்னா 6.5 அடியில் கட் பண்ண ஒயரை நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து 5 ஒயர் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டேன். இன்னும் 4 ஒயரு 6 அடியில் கட் பண்ண ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 6 அடியில் கட் பண்ண 5 ஒயர் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 6ஆவதாக ஜாயின் பண்ணுற ஒயர் வந்து 6.5 அடியில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை நான் ஜாயின் பண்ணுறேன். 7ம் 8ம் வந்து 6 அடியில் கட் பண்ண ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து 9வது ஒயர் வந்து நீங்கள் 6.5 அடியில் இன்னொரு ஒயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை ஜாயின் பண்ணிக்கணும். 7ம் 8ம் வந்து 6 அடி ஒயரு, 9வது ஒயர் தான் வந்துட்டு 6 அடி ஒயர். சரியா? இதே போல் நான் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணியாச்சு. 14 ஒயரும் ஜாயின் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 ஒயர் வந்து 6 அடியில் ஜாயின் பண்ணியிருக்கோம். 6வது ஒயர் வந்து 6 அடி, 7ம் 8ம் வந்து 6 அடி, 9வது ஒயர் வந்து 6.5 அடி, மீதி எல்லாமே வந்து 6 அடியில் கட் பண்ணி ஒயரை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது சைடு ஒயரை அளந்து நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். டோட்டலாக வந்து பேஸ் வந்து நம்ம வந்து 9 லைன் வந்து நம்ம போடலாம். இப்போது சைடு ஒயரை அளந்துட்டு முடிச்சு போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இப்போ இதை வந்துட்டு நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ இந்த சைடு 4 லைனும் இந்த சைடு 4 லைனும் நம்ம போடலாம். போட்டோம் அப்படின்னா 8 லைன் ஆகிடும். இதோட சேர்த்து நமக்கு 9 லைன் ஆகிடும். ஸோ வந்து பேஸ் நம்ம எப்போதும் போடுவோம் இல்லைங்களா, மடிச்சுட்டு அதே மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியது தான்.
மடித்த ஒயர் வந்து அடியில் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ ஒவ்வொரு ஒயரோடையும் ஜாயின் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு சைடு வந்து 4 லைன் பின்னிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? நம்ம எப்போதும் பின்னுறது மாதிரி தான். இந்த நாட்ஸ் எல்லாம் வந்து லூஸாக இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு டைட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பின்னிடுங்க. நம்ம ஹைட்டில் பின்னும்பொழுது நல்லா டீட்டெயில்ஸாக பார்ப்போம். பேஸ் வந்து நம்ம நார்மலாக எப்போதும் பின்னுறது மாதிரி தான். ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், பேஸில் வந்து 9 லைன் நான் பின்னிட்டேன். இந்த நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதான் நடு லைனு. இதுக்கும் இந்த சைடு 1 2 3 4 லைன் இருக்குது. அதே போல் இந்த பக்கம் 4 லைன் இருக்குது. டோட்டலாக வந்து 9 லைன் பின்னியாச்சு. இப்போ இந்த நடு முடிச்சை வந்து நம்ம அவுத்து விட்டுடலாம். இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு லைன் வந்து சுற்றி பின்னிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராஸ் நாட் போடுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு சுற்று ஃபுல்லாகவே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்னிட்டு வரணும். பின்னிட்டு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிடணும். நான் இந்த இடம் ஃபினிஷ் பண்ணுற இடத்துல காட்டுறேன். ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணுற இடப்ப பார்க்கலாம். சரியா? இப்போது ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னியாச்சு. இப்போ இங்கே வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டுடலாம். நம்ம இது கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் ஒயர் விட்டுருந்தோம்ல, அதை வந்து நம்ம பின்னிட்டு வந்த லைனில் அப்படியே சொருகிடலாம். நீங்கள் அடி லைனில் சொருகிறா இருந்தாலும் ஓகே, ஏன்னா இது வந்து சேம் கலர் தான், அதனால் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இப்போது எனிப்படி முடிச்சு மேலே இருக்கிற ஒயரை ரன்னிங் ஒயரை ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போது இந்த கேப்பில் இதை கொடுத்து எனக்குள்ளே கொடுத்து இப்போது நீங்கள் டைட் கொடுத்துருங்க. இப்போது ஒரு லைன் பின்னதுக்கப்புறம் நம்ம வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? சொருகிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு மீதி வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா, இதையுமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து சொருகிடுவோம். அதே பின்னிட்டு வந்த லைன்லேயே நான் சொருகிறேன். உங்களுக்கு எந்த சைடு சொருகிறதுக்கு தோதுவாக இருக்கோ நீங்கள் சொருகிக்கோங்க. சரிங்களா? இப்போது எனிப்படி முடிச்சு போட்டுட்டேன். ஒயரும் வந்து சொருகி விட்டுட்டேன். இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஒயரு, நம்ம பேஸில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒயரு இது வந்து ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிருக்கோம் இல்லைங்களா, இது ரன்னிங் ஒயரு. 4 சைடும் இந்த ஃபஸ்ட்டு ஒயரு லாஸ்ட்டு ஒயரு ரெண்டையும் வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு அடையாளத்துக்காக தான் நம்ம இந்த லைனில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரு, அதே போல் பேஸில் உள்ள லைனை நம்ம இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும் இல்லைங்களா, அது கிடையாது. பேஸில் இருக்கிற இந்த சைடு இருக்கிற லாஸ்ட் ஒயரு, இது கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அதே போல் இந்த சைடும், இதுதான் நமக்கு பேஸில் ஃபஸ்ட்டு லைன். இந்த சுற்று வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னினது. இது வந்து பேஸில் உள்ள ஃபஸ்ட்டு லைனு. இந்த சைடில் இதையும் ஒரு நாட் போட்டுக்கிறேன். அதே போல் லாஸ்ட் லைனு, இந்த லைனு, இந்த ஒயரையும் ஒரு நாட் போட்டுக்கிறேன். 4 சைடும் ஒரு நாட் போட்டாச்சு. இப்போது இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஒயரை விட்டுடலாம். மற்ற இந்த 2 ஒயரை எடுத்து பக்கம் பக்கமாக இருக்கும், அதை வந்து நாட் போடுங்க. அதாவது கிராஸ் நாட் மாதிரி போடணும். இப்போ நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை எடுக்கக்கூடாது. இதை போட்டுட்டேன். அதுக்கு தான் நம்ம வந்து நாட் போட்டது. சரிங்களா? அந்த ஒயர் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து நாட்டில் சேர்க்கக்கூடாது. லாஸ்ட்டு ஒயர் ஒன்றும் ஃபஸ்ட்டு ஒயர் ஒன்றும் நம்ம வந்து நாட் போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணும் பொழுது சேர்க்கக்கூடாது. இதே மாதிரி இங்கே ஒரு நாட் வரும், இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட் போட்டுட்டு நான் காட்டுறேன். சரியா? இதே போல் இந்த சைடும் நம்ம போடணும். இந்த 2 பக்கமும் நம்ம போடக்கூடாது. சரிங்களா? ஃப்ரண்ட்டும் பேக்கும் போடணும். சைடு 2 சைட்லேயும் வந்து நம்ம போட தேவையில்லை. சரிங்களா? இப்போ நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 2 ஒயராக எடுத்து நான் நாட் போட்டுட்டேன். தெரியுதா? இதில் வந்துட்டு 6 நாட்டு வரும். ஒரு சைடு 6 நாட்டும், அதே போல் இந்த சைடும் கவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
1 2 3 4 5 6 அதாவது ஃபஸ்ட்டு ஒயரையும் லாஸ்ட் ஒயரையும் முடிச்சு போட்டோம். முடிச்சு போட்ட ஒயரை வந்து நம்ம இந்த பக்கம் பக்கமாக இருக்கிற நாட்டுக்கு வந்து போடுறது கிடையாது. ஆனால் ரன்னிங் ஒயர் வச்சு போடும் பொழுது அந்த நாட்டை வச்சு போடணும். சரிங்களா? இப்போ சைடில் இந்த சைடு வந்து பக்கம் பக்கமாக இருக்கிற 2 ஒயரை வச்சு நாட் போட்டோம். அதே போல் இந்த சைடும் போட்டுட்டோம். இப்போ இந்த 2 சைடு இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடணும். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நாட் போட்டிருக்கோம்ல, 4 பக்கமும் ஒரு நாட் போட்டிருக்கோம்ல, அந்த ஒயரு அதையும் சேர்த்து தான் நம்ம போடணும். ஸோ அது நம்ம நாட் போட்டிருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற ஒயரை அளந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி அளந்துக்கிறேன். அளந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போது இந்த நாட் போட்டிருக்கோம்ல ஒயரு, அதை எல்லாம் ஒரே கலராக இருக்கும், கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போடுங்க. இந்த கார்னர் டேர்ன் பண்ணதுலேருந்து இருக்கிற இந்த சைடு இருக்க ஒயர். ஓகே, 2 சைடும் அதே போல் தான் போடணும். இப்போ நம்ம நாட் போடணும். சரியா? இப்போ அதே போல் ஒவ்வொரு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுட்டு இங்கே கடைசியாக இந்த சைடில் ஒரு நாட் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா ஒயரு, இது வரைக்கும் நாட் போட்டுட்டு நான் காட்டுறேன். சரியா? இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். எத்தனை நாட்டு வரும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நாட்டு வரும். 11 நாட்டு போடணும். சரிங்களா? நம்ம பேஸில் போட்ட 9 நாட்டு, அது இல்லாமல் இந்த சைடு ஒரு நாட்டும் இந்த சைடு ஒரு நாட்டும், டோட்டலாக நமக்கு 9 நாட்டு ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். அளக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற ஒயரை அளந்துக்கணும். ஃபுல்லாக நமக்கு பெரிய ஒயராக தேவைப்படும். ஸோ அதனால தான் இப்போ நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 11 நாட் போட்டுட்டேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், வரிசையாக பின்னி இவ்வளோ தூரம் போட்டுட்டேன். இப்போ இந்த நாட்டுமே அந்த கடைசியாக போட்டிருக்கோம்ல, அது வந்து நம்ம நாட் போட்ட ஒயரு. ஸோ அது நாட் போட்டிருக்கிறதுனால பக்கத்து ஒயரை அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு சைடு போட்டாச்சு, அதே போல் இந்த சைடும் போட்டுட்டு காட்டுறேன். சரிங்களா? போட்டிருக்கேன். ஸோ அதனால் பக்கத்து ஒயரை நான் அளந்துக்கிறேன். பேஸ்கெட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும் பொழுது. பாருங்கள், இந்த ஒயர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? முடிச்சு வந்து சின்னதாக போட்டுக்கோங்க, அடையாளத்துக்கு போடுறது தானே. ஏன்னா இப்போ உள்ளுக்குள்ளே இந்த சைட்லாம் பின்னணும் இல்லைங்களா, ஸோ அதனால் நான் உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாகவே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது இங்கேயும் 11 நாட்டு வரும். 11 நாட்னா இந்த இது வரைக்கும் வரும். இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஒயரு, இந்த ஒயர் வரைக்கும் பின்னிட்டு இந்த சைடில் இருக்கிற ஒயரை அளவாக வச்சு கட் பண்ணி விட்டுறணும். சரியா? இப்போது இது வரைக்கும் பின்னிட்டேன். இந்த நாட்டு வந்து நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இந்த ஒயரை வச்சு அளந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். எங்கே முடியுதோ அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது சைடில் 2 சைட்லேயும் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம். இந்த பக்கம் வந்து பக்கம் பக்கமாக இருக்கிற ஒயர் வச்சு போட்டோம். அதே போல் இந்த சைடும் பக்கம் பக்கமாக இருக்கிற ஒயர் வச்சு போட்டோம். இப்போது அடுத்து ஒரு சுற்று பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் ஒயர் வச்சு போடலாம். சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம ஒயர் வந்து கரெக்டாக ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம். இங்கே வந்து பக்கம் பக்கமாக இருக்கிற நாட்டு தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சுற்று ஃபுல்லாக, அதாவது இந்த நாட்லேருந்து வர இந்த ஒயர்லேயும் நாட் போடணும், இந்த ஒயர்லேயும் நாட் போடணும். அதே போல் இந்த ஒயர்லேயும் நாட் போடணும். அதே போல் எந்த ஒயரையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்துலேயும் நாட் போட்டுட்டு வாங்க. ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒயரை வந்து கட் பண்ணி சொருகிடணும். இப்போ பாருங்கள், இந்த சைடில் வந்துட்டு நான் ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். இது இந்த ஒயர்லேயே உள்ள மிஸ்டேக். ஆக்சுவலி கொஞ்சம் கலர் ஃபேடாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இங்கே ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டேன். இங்கே ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஏன்னா ஒரு ரோலில் தான் போட போகிறோம். நமக்கு வந்துட்டு அடுத்த சுற்று வந்து சைடில் வந்து நம்ம வந்து ரன்னிங் ஒயர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம கட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயும் வந்து நாட் போட முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் கட் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ இதே நம்ம 2 ரோல் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணாமல் இன்னொரு ரோல்லேருந்து ஒரு ஒயர் வச்சு கூட இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம போடலாம். பட் நான் கட் பண்ணி விட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கெலாம் வந்து எனிப்படி முடிச்சு போட்டு தாங்க போடணும், போட்டால் தான் அழகாக இருக்கும். சில பேஸ்கெட்டுக்கு போடாமல் போடலாமே தவிர சில பேஸ்கெட்டுக்கு எனிப்படி முடிச்சு போடும் பொழுது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இது ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியாச்சு. இப்போது சைடில் இந்த நாட் போட்டிருக்கேன் இல்லைங்களா ஒயரு, இதை விட்டுருங்க. இந்த 2 ஒயரையும் வச்சு ஒரு நாட்டு, அதாவது இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு, அப்படி தான் நம்ம போடுவோம் எப்போதுமே. அருங்கோண பேட்டர்னுக்கு வந்து அது போல் தான் நம்ம போடுவோம். ஸோ நம்ம எப்போ இந்த ஹைட்டில் போடும்பொழுது இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஒயரை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை, பக்கம் பக்கமாக இருக்கிற 2 ஒயரை வச்சு நாட் போடணும். அதுக்கு தான் 4 சைட்லேயும் அந்த ஒயரை வந்து நாட் போட்டு வச்சேன். உங்களுக்கு வந்து அதே போல் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க, சின்னதாக கூட நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 ஒயரு அதே போல் இந்த சைடு லாஸ்ட்டில் எது நாட் போட்டிருக்கோம் இந்த ஒயரை சேர்க்காமல் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரு இதை வச்சு நம்ம நாட் போடணும். இப்போ ஒரு சுற்றுக்கு வந்து பக்கம் பக்கமாக இருக்கிற ஒயரை வச்சு நாட் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் ஒயர் வச்சு சைடில் 2 சைட்லேயும் ஒரு லைன் போடணும். ஒரு சுற்று ஃபுல்லாகவே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஹைட்டில் அடுத்த லைன் போடணும். அடுத்து பக்கம் பக்கமாக இருக்கிற நாட் போடணும். சைடில் 2 சைட்லேயும் வந்து இதே மாதிரி அளந்து நம்ம வந்து போட வேண்டியதுதான். இப்போ நம்ம போட போகிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இந்த இருக்கா இதுலேருந்து, சரியா? நாட்டு பிரியாத மாதிரி பார்த்துக்கோங்க, பிரிஞ்சிருச்சுனாலும் உடனே போட்டுருங்க, சரியா? நான் வாங்கின ஒயரே வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிருக்கு. இப்போது 11 நாட்டு போடணும். இந்த நாட் வரைக்கும் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நாட் போட்டிருக்கேன், இந்த நாட்டு சரிங்களா, இந்த லைன் வரைக்கும் பின்னிட்டேன். இப்போ இந்த நாட் போட்டிருக்கிறதுனால பக்கத்து ஒயரை வச்சு ரன்னிங் ஒயரு கட் பண்ணி விட்டுட்டேன். இப்படி பண்ணும்பொழுது நமக்கு சைடில் பார்த்திங்கன்னா அகண்டு வரும் நமக்கு. அதுக்காக தான் நான் இப்படி ஒரு இப்போ பாருங்கள் இப்படி போகுது, ஸ்ட்ரெயிட்டாக வராமல் இப்படி கொஞ்சம் அகண்டு போகும் 2 சைடுமே, தெரியுதுங்களா? இப்போது நம்ம போடும் பொழுது இதில் வந்து 1 2 3 4 5 6 நாட்டு இருந்துச்சு. இப்போது அடுத்து பக்கம் பக்கமாக இருக்கிற ஒயர் வச்சு போடும் பொழுது 1 2 3 4 5 6 7 நாட்டு இருக்கும், 7 நாட் இருக்கும். அடுத்து 8 நாட் வரும், அடுத்து 9 அது போல் வரும், சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு சுற்று வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாக நம்ம பின்னணும். இப்போ இந்த லைன் பின்னோம் இல்லைங்களா, அது போல் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு சுற்று ஃபுல்லாக சைட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சைட்லேயே ஸ்டார்ட் பண்ணி சைட்லேயே வந்து எனிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்து பக்கம் பக்கமாக இருக்கிற ஒயரை வச்சு நம்ம நாட் போடுற மாதிரி இருக்கும். அடுத்த லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். இப்போ இந்த நாட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் இப்போ நம்ம போட போகிறது பார்த்திங்கன்னா இங்கே வந்து 6 லைன் இருக்கும், அடுத்தது வந்து 7 இருக்கும், அடுத்து 8 9 வரைக்கும் போட்டுட்டு நம்ம வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே போல் தான் பக்கம் பக்கமாக இருக்கிற நாட்டை போட்டுட்டதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சுற்று ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணணும். நீங்கள் கட் பண்ணி போடும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் இப்போ வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன், சரியா? இப்போ பாருங்கள், இந்த லைனில் வந்துட்டு 6 முடிச்சு இருக்கும், இதில் 7 இதில் 8 இதில் 9 இருக்கும். நான் இப்போ கவுண்ட் பண்ணி காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9, இதோட 9, சரிங்களா? இப்போ இதுக்கு மேலே ஒரு லைன் மட்டும் நம்ம பின்னிக்கலாம். இதே போல் நாட் வந்து போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ இங்கே நாட்டு போட்டிருக்கோம், ஸோ இதுக்கு நேராக நமக்கு நாட் வராது, இங்கே வரும், ஓகேவா?
அதே போல் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ எப்போதும் போல் எடுத்தோம் இல்லைங்களா, இங்கேருந்து அளந்துட்டு ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, அதே போல் இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அடுத்த லைனில் வந்து கார்னர் டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இங்கே நாட் போட்டேன். அதே போல் சைட்லேயும் வந்து நம்ம ஒரு லைன் வந்து பின்னிடலாம். இந்த சைடு அளந்து பின்னுவோம் இல்லைங்களா, அதே போல் பின்னிடலாம். இங்கேயும் நம்ம வந்து நாட் வந்து நான் போட்டுட்டேன். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து நம்ம கார்னர் டேர்ன் பண்ணணும். இப்போ பாருங்க, ஒரு லைன் பின்னிட்டேன். இப்போது இந்த லைனில் வந்து 6, இந்த லைனில் வந்து சிங்கிளாக இருக்க நாட் பார்த்தீங்கன்னா 7 இருக்கும், இதில் 8, இதில் 9, இந்த லைனில் வந்து 10 இருக்கும். இங்கே கவுண்ட் பண்ணி காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 நாட் இருக்கும். இப்போது 10 நாட் வரைக்கும் வருது. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம கார்னர் டேர்ன் பண்ணணும். இப்போ நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயர் இது முடிச்சிருக்கா, இந்த ஒயரு, அதையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரு, அதாவது இந்த ரைட் சைடு இருக்க ஒயர் எடுத்துடாதீங்க. இது வந்து நம்ம பின்னிட்டு வந்து விட்டது, ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு வந்து இந்த லைனுக்காக விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த ஒயரு. இப்போ இதை எடுக்காமல் இதுக்கு பக்கத்தில் இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்க ஒயரை விடுங்க. அதையும் இந்த நாட், அதாவது நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா ஒயரு, இதையும் வச்சு ஒரு நாட்டு. இது வந்து கார்னர் டேர்னிங்கு. இதே போல் 4 சைடும் நம்ம போட்டுக்கணும். இப்போ இந்த சைடு போடும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடிச்சு போட்டிருக்க ஒயர் வந்து இந்த ஒயரு. ஸோ இதுக்கும் பக்கத்தில் இந்த சைடு இந்த ஒயரை எடுத்துடாதீங்க, பேஸ்கெட்டோட மாடலே மாறிடும். ஸோ இந்த ஒயரையும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் வச்சு ஒரு நாட்டு. அந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு ஒயர் எடுத்தோம், இந்த சைடு வந்து ரைட் சைடு ஒயர் எடுத்திருக்கோம். சரியா? இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம நாட் போட்டிருக்கிற ஒயரு, அதுக்கும் லெஃப்ட் சைடு இப்படி பார்க்கப்ப இது ரன்னிங் ஒயரில் இருக்கும், இதை எடுத்துடக்கூடாது. இந்த ஒயரையும் வச்சு ஒரு நாட்டு. போடும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு முறை ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். சரியா? அதே போல் இந்த கார்னர்லேயும் 4 கார்னர்லேயும் இது போல் பின்னிட்டு, இப்போ நம்ம பின்னதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, இது வந்து இந்த சைடு ரைட் சைடு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒயர் வந்து லெஃப்ட் சைடு வரும். சரியா? இப்போ நம்ம நாட் போட்டதுலேருந்து வர்ற ஒயர் வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடுமா வரும். ஸோ இந்த ஒயரை வச்சு நமக்கு சைடில் இருக்குது இல்லைங்களா, அதில் எல்லாத்துலேயும் நம்ம நாட் போடணும். நம்ம டோட்டலாக வந்து எத்தனை லைன் இருக்குது, நமக்கு 9 இருக்குது. வச்சு ஒரு 4 நாட்டு வந்து நான் சைடில் வந்து போடுறேன். ஓகேவா? இது 3, அடுத்து 4. மீதி ஒயரை நம்ம அப்படி சொருகி விட்டுறணும். அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ இந்த ஒயரு இப்போ போட்டோம் இல்லைங்களா நாட்டு, அதுலேருந்து லெஃப்ட் சைடு வர ஒயரு, இப்படி ஒரு நாட்லேருந்தே தெரியும் ரைட் சைடு ஒயரும் லெஃப்ட் சைடு ஒயரும் இருக்கும். அதில் இப்போ இந்த நாட்டை வந்து நம்ம பிரித்து விட்டுடலாம். ஏன்னா நம்ம நாட் போட்ட ஒயரை வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ வந்து பிரித்து விட்டுருங்க. ரெண்டு நாட் போட்டுட்டு பிரித்து விட்டுருங்க. இப்போ அடுத்த ஒயரு இப்போ நான் அப்படியே நாட் போட்டுட்டேன். இப்போ வந்து
இங்கே இப்போது இந்த சைட்லேருந்து ஒரு ஒயர் வந்திருக்கு, இந்த சைட்லேருந்து ஒரு ஒயர் வரும். இதை வந்து இந்த நாட்லேயே அப்படியே பின்னிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதுலேயே அப்படியே சுருக்கி விட்டுருங்க. 2 சைடும் இப்படி தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஹார்ட் ஷேப்லாம் பின்னும் பொழுது ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே போல் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, இந்த பின்பக்கம் இருக்கும் ஒரு ஒயரு, அதை அப்படியே பின்பக்கத்தில் சொருகி விட்டுருங்க. உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அப்படியே சொருகி விட்டுருங்க. ஒரு ஒயர் வந்து முன்பக்கம் சொருகி விடுங்க, இன்னொரு ஒயர் வந்து பேக் சைட்லேயே அப்படியே சொருகி விட்டுருங்க. அந்த இந்த லைனில் சொருகி விட்டுறணும். நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதே போல் அந்த சைடும் நம்ம வந்து சொருகி விடணும். 2 சைடு நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 2 சைடுமே அதே போல் நம்ம பின்னியாச்சு. இங்கே கார்னர் டேர்ன் பண்ணோம். டேர்ன் பண்ணி வந்த ஒயரை வச்சு இவ்வளோ தூரம் வரைக்கும் பின்னிட்டு நான் வந்து சொருக்கி விட்டுட்டேன். அதே போல் இங்கேருந்து வந்த ஒயரையும் வச்சு பின்னி சொருக்கிட்டேன். இந்த சைடும் பாருங்கள், சொருகி எக்ஸ்ட்ரா இருந்த ஒயரையும் வந்து நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். சரிங்களா, இப்போது அடுத்து வந்து நம்ம ரன்னிங் ஒயரை எடுத்துகிட்டு ஒரு சுற்று ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். எந்த ஒயரையும் விட்டுறாமல் எல்லா ஒயரையும் வச்சு பின்னணும். இப்படி இருக்க ஒயரையும் வச்சு பின்னணும், இந்த சைடாக பார்த்து இருக்கிற ஒயரையும் வச்சு பின்னணும். ஒவ்வொரு நாட்லேருந்து வர ரெண்டு ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதையும் வச்சு பின்னணும். ஒரு சுற்று ஃபுல்லாக நான் வந்து ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஒரு சுற்றுக்கு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஓகேவா. ஸோ வந்து இங்கே சைட்லேயே நம்ம எப்போதும் சைடில் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே போல் ரன்னிங் ஒயரை வந்து சைடில் ஜாயின் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு சுற்று வந்து பின்னிக்கலாம். அடுத்த சுற்று வந்து பக்கம் பக்கமாக இருக்கிற ஒயரை வச்சு நம்ம நாட் போடணும். ஓகேங்களா, இந்த சுற்று வந்து ரன்னிங் ஒயரை வச்சு பின்னணும். ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டு இங்கே ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, எல்லா ஒயரும், அதாவது இந்த நாட்லேருந்து இப்படி இந்த பக்கமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த சைடாக இருக்குது, இது வந்து நம்ம நாட் போடுற மாதிரிலாம் கிடையாது. இருக்கிற எல்லா ஒயர்லேயும் போடணும். இப்படி இருக்கிற இந்த சைடாக இருக்கிற ஒயரை வச்சும் போடணும், இந்த சைடில் இருக்கிற ஒயரை வச்சும் போடணும். ஒரு லைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக போடுங்க. இல்லைனா வீடியோ வந்துட்டு ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. சரியா, சேம் கலர்லேயே போடுறோம். இதில் நம்ம பார்டர்லாம் கொடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். சேம் கலரில் போட்டதுனால கொஞ்சம் பார்த்து போடுங்க. நம்ம நாட் போட்டிருந்த ஒயரை வந்து இப்போ இப்படி பின்னி கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நாட் போட்ட ஒயரு இப்போ இல்லை. ஓகேவா, இப்போ பாருங்கள், ஒரு சுற்று ஃபுல்லாகவே நான் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி இங்கே ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் பின்னாடி வச்சுருந்த அடுத்த லைனுக்கு, அதாவது இந்த சுற்று இல்லாமல் அடுத்த லைனுக்கு எடுத்து பின்னுறதுனாலும் பின்னலாம். நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். சரிங்களா, இப்போது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எப்போதுமே வந்து அருங்கோண பேட்டர்ன் எப்படி போடுவோம் அப்படின்னா, இந்த கீழே இப்போ இது இருக்குன்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில மேலே ஒரு நாட்டு வரும். அதே போல் இந்த 2 நாட்டுக்கு இடையில இந்த லைனை ரன்னிங் ஒயர் வச்ச லைனை வந்து கணக்கு எடுக்காமல் இங்கே கீழே நம்ம பக்கமாக இருக்கிற 2 ஒயரை வச்சு நாட் போட்டிருப்போம் இல்லைங்களா, இந்த 2 நாட்டுக்கு இடையில மேலே ஒரு நாட்டு வரும். அதே போல் இந்த 2 நாட்டுக்கு இடையில மேலே ஒரு நாட்டு வரும். இதுதான் வந்து அருங்கோண டைப்பு. இடையில ஒரு ரன்னிங் ஒயர் லைன் வரும். சரிங்களா, இப்போ இது 2த்துக்கும் இடையில மேலே ஒரு நாட்டு, அப்புறம் இது 2த்துக்கும் இடையில மேலே ஒரு நாட்டு. இப்போ இப்படி போட்டோமா, இப்போ இது 2த்துக்கும் இடையில மேலே ஒரு நாட்டு இப்போ போட போகிறோம். ஓகேவா, இப்போ இங்கே போட்டுட்டேன். இங்கே போட்டதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் இதுக்கும் பக்கத்துலேயும் இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு ஒயர், இங்கே ஒயர், இது வந்து சைடாக வர்ற ஒயர், இங்கேருந்து சைடு. ஓகேங்களா, அந்த ஒயர் இல்லை, இந்த நம்ம பின்னி இருக்கிற அருங்கோண டைப்பு மாடலுக்கே உள்ளது. சரியா, இப்போது இதை வச்சு ஒரு நாட்டு. இது சைடு ஒயர் எடுக்க வேண்டாம். உங்களுக்கே தெரியும், சைடு ஒயர் வந்து இங்கேருந்து இப்படி வந்து இந்த இடத்துல பெண்ட் ஆகி இப்படி வருது. சரிங்களா, இங்கே வந்து கார்னர் டேர்ன் பண்ணதுனால இந்த இடம் வந்து இப்படி பெண்ட் ஆகி வருது. இப்போது இந்த நாட்டு போட்டேன் இல்லைங்களா, இப்போ இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக ஒரு ஒயர் இருக்கும், அதே போல் இந்த பக்கமாக ஒரு ஒயர் இருக்கும். இந்த பக்கமாக இருக்கிற ஒயரை வச்சு இந்த லைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே பின்னணும் இல்லைங்களா, அதே போல் இந்த நாட்டு, இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் ஒரு நாட்டு, அடுத்து இந்த ஒயருக்கும் இந்த ஒயரை வச்சு இந்த லைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதே போல் இந்த சைடும்
இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்தே நம்ம பார்த்துட்டு வருவோம். இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு நான் போடுறேன். போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு நாட்டு போட்டுக்கிறேன். சரியா? இந்த 2 நாட்டுக்கு இடையில மேலே ஒரு நாட்டு வந்துச்சு, இந்த 2 நாட்டுக்கு இடையில மேலே ஒரு நாட்டு வந்துச்சு, இந்த 2 நாட்டுக்கு இடையில மேலே ஒரு நாட்டு. இப்போ போட்டுட்டேன்னா இப்போ இந்த அருங்கோண டைப்பு இங்கே இருக்குங்களா, இது பக்கத்தில் இருக்குது. இது வந்து கீழேந்து வர்ற ஒயரு. இந்த ஒயரை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு நாட்டு வரும். சரியா? கொஞ்சம் கவனமாக போடணும், அவ்வளோதான். சேம் கலர்லேயே போடுறோம் நம்ம. சரியா? இப்போ நாட் போட்டேன்னா இப்போ இந்த ஒயரு, இப்போ இந்த நாட்லேருந்து 2 ஒயர் வரும். இந்த சைடு இருக்க ஒயரை விட்டுருங்க, இந்த பக்கமாக வர்ற ஒயரை வச்சு இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம நாட் போடணும் எல்லா ஒயர்லேயும். அதே போல் இந்த சைடு வந்த ஒயரை வச்சு போட்டு ஏற்கனவே நம்ம போட்டோம் இல்லைங்களா, 2 ஒயரையும் ஜாயின் பண்ண மாதிரி சொருகி விட்டுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி சொருகி விட்டுருங்க. அதே போல் இந்த பக்கமும் அடுத்த லைன் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட் போடுறேன். இது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாம் சேம் கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புரியாது அப்படிங்கிறதுக்காக இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டை நான் கணக்கு சொல்கிறேன். உங்களுக்கு போடும் பொழுதே வந்து ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த 2 நாட்டுக்கு இடையில இந்த நாட்டு இதை கன்சிடர் பண்ணாதீங்க, இது வந்து சைடு ஒயர். ஓகேவா? இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு வரும். எனக்கு இது ஓரத்தில் இருக்கிறது வந்து எந்த நாட்டு என்னன்னு புரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நடுவில் எந்த சைடு வேணாலும் இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட் போட்டுட்டு கூட அதுக்கு பக்கமாக நீங்கள் வந்து நாட் போட்டுடலாம். சரிங்களா? இப்போ இதை எடுத்துக்க வேண்டாம். இந்த 2 நாட்டுக்கு இடையில நாட் போட்டாச்சு. இந்த ஒயரும் நமக்கு லெஃப்ட் சைடு வரும். அதே போல் இந்த சைடு இப்போ இந்த கார்னரில் தான் 2 நாட்டுக்கு இடையில மேலே ஒன்று வர்றது மாதிரி போடணும் அப்படி இல்லை. இந்த 2 நாட்டுக்கு இடையில இங்கே ஒன்று நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே போட்டுட்டேன்னா இந்த 2 நாட்டுக்கு இடையில இங்கே ஒன்று போட்டுருவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 2 நாட்டுக்கு இடையில மேலே ஒன்று வரும். இப்போ நான் போட போகிறது சைடில் ஒரு ஒயரை வச்சு நம்ம பின்னிடுவோம். சரிங்களா? இப்போது இந்த ஒயரை வச்சு இவ்வளோ தூரம் நம்ம பின்னுவோம். அடுத்து ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். அடுத்த இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதே மாதிரி தான் இந்த 2 நாட்டுக்கு இடையில மேலே ஒரு நாட்டு வர்றது போல். இப்போ கடைசியாக நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எத்தனை நாட்டு இருக்குது? 1 2 நடுவில் மட்டும் 1 2 3 4 5 6 நடுவில் இந்த இதையும் 2 3 4 5 6 6லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். 6 7 8 9ன்னு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி மேலேயும் வந்து 6ல் முடிகிறது போல் இருக்கணும். இந்த 2 சைடு நாட்டு ஜாயின் கணக்கு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நடுவில் உள்ளதை மட்டும் கணக்கு பண்ணிங்கன்னா 6 இது வர்றது போல் நம்ம வந்து முடிக்கணும். ஸோ வந்து ஒவ்வொன்றும் ஒரு இதுக்கு வந்துட்டு 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டுன்னு கணக்கு வச்சு போடுங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் வந்து போடுங்க. சரிங்களா? இப்போ இதே போல் நான் ஹைட்டு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஏன்னா வந்து இந்த ஒயரை வச்சு இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா நாட்டு, இந்த ஒயரை வச்சு இந்த சைடெல்லாம் நம்ம பின்னிடுவேன். அடுத்த லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுவேன். அடுத்தது வந்து இதே மாதிரி நம்ம பின்னணும். ஓகேவா? நான் பின்னிடலாம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு வர்றது போல் மேலே பின்னணும். இதுக்கப்புறம் வந்து ஒரு சுற்று வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு அதுக்கு அடுத்த லைனுக்கு தான் வந்து இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு வர்றது போல் பின்னணும். பின்னணுன்னா இப்போ இந்த 2 நாட்டுக்கு இடையில இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுட்டேன். அதுக்கு மேலே வந்து இப்படி பின்னணும் அப்படின்னா இந்த ஒயர் வந்து இப்படி சைடில் வரும். ஸோ இந்த சைடில் வர்றது ஒயரை வச்சு இந்த சைடு வந்து பின்னணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த லைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுற்று வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த 2 நாட்டு இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து பின்னணும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட்க்கு வந்து நான் ஹைட்டு ஃபுல்லாகவே பின்னிட்டேன். நம்ம இங்கே கார்னர் டேர்ன் பண்ணோம் இல்லைங்களா, டேர்ன் பண்ணதுக்கப்புறம் பக்கமாக இருக்கிற 2 நாட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். ஆனால் இந்த நாட்டு போடுறோம் இல்லைங்களா, நம்ம பக்கமாக இருக்குது இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு போடும் பொழுது அதில் ஒரு ஒயரை வந்து ரன்னிங் ஒயரில் வச்சு பின்னணும், இன்னொரு ஒயரை வந்து சைடில் வச்சு பின்னிடணும். நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் இல்லைங்களா, அதே போல் தான். இப்போ வந்து இந்த லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இந்த நாட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு ஒயர் வந்து நம்ம இதில் வந்து அப்படி போட்டிருக்க மாட்டோம். இது வந்து நமக்கு வந்து அகண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். பட் இந்த இடம் வந்து நமக்கு குறுகி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாட்லேருந்து வர ஒயரை வந்து
இந்த லைனில் வந்து பின்னி அதே போல் இந்த சைட்லேருந்தும் இந்த லாஸ்ட் நாட்லேருந்து வர்ற ரைட் சைடு வர ஒயரை இந்த சைடு பின்னியிருப்போம், இந்த சைடு லெஃப்ட் சைடு வர ஒயரை இந்த இடத்துல பின்னியிருப்போம். அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர், அதாவது இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட்டிருப்போம். சரிங்களா, ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நேராக வர்றதும் போல் போட்டிருப்போம். இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு, இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு, இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு, அதில் வர ஒயரை வந்து இப்படி பின்னியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து எனக்கு ரன்னிங் ஒயர் வந்து பத்தாமல் போயிடுச்சு. ஸோ இது போல் பின்னிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 2ஐயும் கணக்கு பண்ணாமல் 1 2 3 4 5 6 நாட்டு, ஏன்னா நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணதும் வந்து 6 நாட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் 6 நாட்டில் வந்துட்டு முடிகிறது போல் பின்னிட்டேன். இதுக்கப்புறம் வந்து 3 லைனுக்கு வந்து நான் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியிருக்கேன். எனக்கு வந்து இந்த ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வந்து தீந்துருச்சு, அதனால் நான் என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஒயரை வச்சு ஒரு 3 லைன் வந்து பின்னியிருக்கேன். அதுவுமே வந்து சேம் கலர் தான். ஸோ அதை வச்சு நான் பின்னியிருக்கேன். இப்போ வந்து ஹைட்டு ஃபுல்லாக பின்னியாச்சு. இப்போ இது வந்து ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே நம்ம மடக்குனது போல் சொருகி விட்டுற வேண்டியது தான். சரிங்களா, எப்போதும் நம்ம சொருகுவோம் இல்லைங்களா, அதே போல் ஒரு லைன் வந்து இப்படி உள்ளுக்குள்ளே வந்து மடக்கி நம்ம வந்து ஃபுல்லாகவே சொருகிடலாம். சைடில் எல்லாமே சொருகிடலாம். சைடு ஃபுல்லாகவே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருப்போம். நீங்கள் வந்து இதை விட சரிங்களா, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஒயரை எக்ஸ்ட்ரா போட்டு ரன்னிங் ஒயர் வச்சு சைடில் பின்னிருப்போம். பட் இந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட்டாக போடுற நாட்லேருந்து வர ஒயரை வச்சே நம்ம பின்னிருப்போம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி எப்போதும் நம்ம சொருகுவோம் இல்லைங்களா, அதே போல் நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா, இப்போ பாருங்க, இதுக்கு வந்துட்டு உள்வயர் எல்லாமே நான் வந்து சொருக்கி விட்டுட்டேன். இப்போ பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம இனிமேல் வந்து ஹேண்டில் தான் போடணும். பேஸ்கெட் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு பூஜா பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இது பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒயர் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து எந்த மாதிரி ஹேண்டில் போட்டாலும் நல்லா அழகாகவே இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து 2 சைடும் ஹேண்டில் போட போகிறேன். நீங்கள் வந்து ஹேண்ட்பேக் மாதிரி ஒரு சைடு ஹேண்டில் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் உடன் ஹேண்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஒயரில் தான் போட போகிறேன். இந்த ஒயர் வந்து ஆக்சுவலி நமக்கு தீந்துருச்சு இல்லைங்களா, 1 ரோல் எடுத்தால் ஃபுல்லாகவே நமக்கு வந்து தீந்துருச்சு. நான் ஒரு இப்போ ஹைட்டில் இந்த 3 லைன் போடுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு வேறு ஒரு ரோல்லேருந்து தான் நான் வந்து எடுத்து போட்டேன். சரிங்களா, இந்த பேஸ்கெட்டுக்கு ஒரு ரோல் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஹேண்டில் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு ரோல் வாங்கி தான் வந்து போடணும். இல்லை நீங்கள் வந்து உடன் ஹேண்டில் அது போல் போடுறா இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பூஜா பேஸ்கெட்டுக்கு சரியான அளவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து நான் எப்படி போடுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.